மெயினான ரெண்டு விஷயம், மைண்ட் அண்ட் ஹார்ட். அப்ப இந்த மைண்டு தான், நம்ம மைண்ட்னா என்ன தெரியும் தானே உங்களுக்கு, நம்ம யோசிக்கிறது, சிந்திக்கிறது, இது எல்லாமே நம்ம மைண்டு தான் கொடுக்குது. ஓகே, அப்போ இந்த ஹார்ட் தான் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் உருவாகிற ஒரு இடம். உங்களோட ஃபீலிங்ஸ்னா என்னது, உணர்ச்சி உருவாகிற இடம். ஓகே, நம்மளுக்கு ஏன் நம்ம எப்பவுமே நம்மளுக்கு நினைக்கிற விஷயம் வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்னா, ஏன்னா இதுவும் ஒன்னா வேலை செய்யாதனால தான் உங்களுக்கு எந்த விஷயமும் கிடைக்காது. ஏன்னா இது ஒண்ணு சொல்லும், இது ஒண்ணு சொல்லும், ரெண்டுமே வேற வேற சொல்றதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த விஷயம் நீங்க கஷ்டப்பட்டு அடையிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ எப்படி சொல்றேன்னா, உங்க மைண்டுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம இன்னைக்கு 2500 பண்ணணும் அப்படின்னு. ஆனா உங்க ஹார்ட் அதை நம்பாது. உங்க ஹார்ட் நம்பணும்னா எப்படி, நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்கணும், சந்தோஷமான ஃபீலிங்ஸ் கொடுத்தாதான் அந்த ஹார்ட் அதை நம்பும். அப்போ அந்த ஹார்ட் அது நம்பாது. அப்போ உங்களுக்கு இங்கேயே வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்குது, உங்களுக்குள்ளாரே ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்குது. அப்ப இது ரெண்டையும் நம்ம வந்து ஒன்னா ஒர்க் பண்ண வைக்கணும். நம்ம மைண்டையும் நம்ம ஹார்ட்டையும் ஒன்னா ஒர்க் பண்ண வைக்கணும். இந்த ஒன்னா ஒர்க் பண்ண வச்சாதான் நம்மளுக்கு தேவைப்படுற எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து வெறும் இதுல மட்டும் இல்ல, உங்க லைஃப்லயும் நீங்க எடுத்து செய்யலாம். உங்க வாழ்க்கையில வந்து இப்ப ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா அது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வீங்க, இல்லைன்னா அது கிடைக்காமலே உங்களுக்கு போயிடும். ஏன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து சேர்ந்து வேலை செய்யாதனால, இது ரெண்டுமே சேர்ந்து நீங்க வேலை செய்யணும்.